வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி நாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லான இந்த ஸ்லீவ் போர்ஷன் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவோட டாப் போர்ஷன்லேருந்து டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கிற கொடி டிசைன் எல்லாத்துலேயுமே டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது செயின் ஸ்டிச் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே அங்கங்கே லீஃப் மோட்டிவ்ஸ் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது அந்த லீவ்ஸ் வராத இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம கட்டானா பீட்ஸும் ஒரு ஹாஃப் பீடும் யூஸ் பண்ணி ஃபர்ன்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். இங்கே நான் ஆன்டிக் கோல்ட் கலர் கட்டானா பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு சாரீ கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பேர்ல்ஸோ இல்லை ஃப்ரெஞ்ச் நோட்ஸோ கூட நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செல்ஃப் கலர் ஜரி த்ரெட்டோ இல்லைனா மிஷின் த்ரெட்டோ யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய நாட் எதுவுமே வெளியில் தெரியாது. அண்ட் ஒவ்வொரு பீட்ஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அந்த பீட்ஸ் எதுவுமே ஷேக் ஆகாது, நல்ல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். இப்போ வேணுங்கிற இடத்துலலாம் நான் இந்த பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிற லீவ்ஸை ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்லீவுக்கு கிட்டத்தட்ட 35 லீவ்ஸ் வருது. இதில் வெறும் 15 லீவ்ஸ்க்கு மட்டும் நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். பாக்கி இருக்கக்கூடிய எல்லா லீவ்ஸ்க்குமே வந்துட்டு சாரீ கலருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போது லீவ்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டிப்பாக அங்கங்கே சின்ன சின்ன கேப்ஸ் வந்து இருக்கும். அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி நான் ப்ளூ கலர் கட்டானா பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் நம்ம ஸ்லீவ் போர்ஷனோட ஃபைனல் லுக். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.